மாமா வேற வேரிய வலிச்சு வலிச்சு விட்டுட்டு இருக்காங்க. பாக்குறதுக்கே பாவமா இருக்கு. நான் வேணா தண்ணி எடுத்துட்டு போய் கட்டுமா? நல்லா பாத்துக்க, பின்னால நொட்டாரம் சொல்லிட்டு இருக்க கூடாது. வாமா போலாம். இங்கேயும் வந்து போய் பேசணுமா? அட கடவுளே. இருங்க, அவனை பக்கத்துல கூப்பிட்டு வரேன். வாங்க. வெயில்ல எவ்வளவு நேரம் அடிக்கிறது? வரேன்னு சொல்லி எவ்வளவு நேரம் வளர்த்துவீங்க? அதான் வந்துட்டேனப்பா, அதுக்குள்ளேயே கோச்சுக்கிறிய. காலையில 5 மணிக்கு எழுந்து கிளம்பி பஸ் பிடிச்சு வந்து இந்த நடுவேல நின்னுட்டு இருக்கேன். என்ன விஷயமா வர சொன்னீங்க? அதை சொல்லுங்க முதல்ல. அத சொல்லத்தானே வர சொன்னேன். நீ எல்லாத்தையும் சொன்ன. பொண்ணு எப்படி இருக்குன்னு கேட்கலையே. நான் தான் அதை பத்தி ஒன்னும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டேன்ல, அதுக்கா கூப்பிட்டீங்க? என்ன முதல்ல? இல்லப்பா, இது வாழ்க்கை பிரச்சனை. எல்லாம் இப்ப சொல்லுவேன், நாளைக்கு என் மேல ஏதாச்சும் ஃபால்ட் வந்துடக்கூடாது பாரு. அதான் மாயவரம் பக்கத்துல தானே இருக்கு. 2 பேரும் போறோம், வீட்டுல போய் பொண்ணையே பார்த்துட்டு வந்துடுறோம். இதுக்குதான் வர சொல்லி தெரிஞ்சா நான் வந்தே இருக்க மாட்டேன். எனக்கு முதல்ல பொண்ணை பார்த்தா தேவைன்னு தான் தோணுச்சு. நான் சொல்றத கேளு, எதுவா பேசு. உனக்கு நேரா சோத்து கை பக்கமா ஒரு அம்மா பக்கத்துல ஒரு பொண்ணு நிக்குது இல்ல, அத கொஞ்சம் பாரு. அதுக்கு என்ன போ? நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லு. பாத்துட்டியா? வம்பு வழக்க பாக்குறீங்களா? என்ன சிரிப்பு? என்ன பார்த்தா கிண்டலா தெரியுதா? அதுக்கு இல்லடா, சொக்கலிங்கம் பொண்ணும் இந்த ரோஸ் தாவாணி கட்டி இருக்கிற பொண்ணும் ஏறக்குறைய ஒரே மாதிரியா இருப்பாங்க. அதுக்குத்தான் பாத்துக்கடான்னு சொன்னோம். நீ என்னமோ சீர்ற. சரி சரி சாரி சாரி. என்ன சிதம்பரம், எவ்வளவு நேரமா ரோட்ல நிற்பீங்க? மாப்பிள்ளை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்திட்டல? இப்பதான் அறிமுகப்படுத்திட்டு இருக்கேன். மாப்பிள்ளை பிடிச்சிருக்குல்ல? என்ன முதல்ல இந்த வேலை பண்ணிட்டீங்க? பாத்தியா சொக்கலிங்கம், இந்த காலத்து பிள்ளை மாதிரி படிச்சு நாட்டுமா நடந்துக்கிறான். ஆமா. சரி சரி வா, ஹோட்டலுக்கு போலாம். இல்ல நான் சாப்பிட்டேன், நீங்க போங்க. நான் எனக்கு வேண்டாம். இல்ல வேணாம், விடுங்க முதல்ல. முறுக்காதடா. இனிமே சாப்பாடே வேணாம். ஒரு பானை நிறைய தண்ணி வச்சா போதும், மொண்டு மொண்டு குடிச்சுக்கிட்டே இருப்பாரு. நம்ம வீட்டுலதான் பானை இல்லல்ல, போகும்போது வாங்கி கொடுங்க. பத்திரமா உடையாத அளவுக்கு புடிச்சுக்கிறேன். இன்னும் என்னடா ஓடுறேன்? தோசையா? முதல்லயே கையால சாப்பிட்டுக்கலாம். ஒண்ணுதாங்க. அவர் பாக்கெட்ல உள்ள இட்லி எடுத்து வெளியே போட சொல்லு. பாக்கெட்ல இருக்கிற இட்லி எடுத்து வெளில போட்டுருங்களேன், கரையிட போகுதுன்னு எங்க அக்கா கவலைப்படுது. ஆமா, எது செஞ்சாலும் யோசனையோடு தான் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். எடுத்துட்டு போய் காக்கைக்கு போட்டாலும் போடுவாரு. என்ன? ஒண்ணுமில்லைங்க. எங்க என்னங்க? ஐயோ, யாரு இருந்தாலே மூஞ்சிக்கு நீல பேசுறேன். நீங்க உள்ள இருக்கீங்கன்னு தெரியாதுங்க. பழத்தட்டை பழத்தட்டை கேக்குறாரு பாருங்க. நீங்க யாரு? நான் மாப்பிளத்தோட நட்ட தர்றீங்களா? பாத்தியாடா, கேட்ட விட்டுட்டேன். எப்ப சாப்பாடு போடுவாங்களோ அது வரைக்கும் இது தாங்க. என்னடா அது சிவதானு, இவரை நான் பார்த்ததே இல்லையே. மாதுளம்பழம். என்னங்க? மாதுளம்பழம். மாதுளம்பழமா?
இதெல்லாம் எவன்டா திங்கிறான்? கடிச்சிக்கிறதா? வெட்டி சாப்பிடுறது. வெட்டி சாப்பிடுறதா? கத்திக்கு நான் எங்க போறது? இது சூப்பரா இருக்காரு. தண்ணி ஒழுகுது. இது எப்படியா வெட்டுறது? இல்லையா? அப்படா இவரு. இவர் தான் நமக்கு லாய்க். இன்னைக்கு உங்க எல்லாரையும் வேலை பார்த்துறேன். அதென்ன மாங்காய் நினைச்சியாடா? மாங்காய் மடையா? இப்ப எழுத்துலகத்துல தனக்குன்னு ஒரு இடம் பிடிச்சிருக்கிற பெரியவர் கீரா என்கிற கி ராஜநாராயணன் அவங்க மணமக்களை வாழ்த்தி பேசுவாங்க. ஐயா வாங்க. நான் ஒரு சாதாரண எழுத்தாளன். சிவதானு என்னுடைய பிரியமான வாசகன். இப்பொழுதெல்லாம் நகர நாகரீகம் அதிகமாகி மக்களை விட்டு பிரிந்து கல்யாண மண்டபங்களில் போய் திருமணங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆனா எனது நண்பர் சொக்கலிங்கம் ரொம்ப எளிமையாக தமிழ் முறைப்படி திருமணம் செய்வது எனக்கு ரொம்ப பிடித்தமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. மணமக்களை வாழ்த்துகிறேன். அடுத்து உலக தமிழர்களை ஒருங்கிணைத்த எனது நண்பர் பல நெடுமாறன் அவர்கள் வாழ்த்துவார்கள். மேன்மக்களோடு இங்கு அமர்ந்திருக்கும் மணமக்களே, எதிர்காலத்தில் தமிழர்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் அந்த நாட்டு தமிழர்கள் அனைவரும், உலகத் தமிழர்கள் அனைவரும் இதை போன்ற மூடச்சடங்குகள் நீக்கப்பட்ட இயற்கையோடு இயைந்த எளிமை நிறைந்த உண்மையான தமிழ் திருமணங்களை நடத்த வேண்டும் என்று நான் இந்த நாளில் தெளிவுபடுத்துகிறேன். இப்பொழுது இந்த மணமக்கள் உங்கள் அத்தனை பேரின் முன்னிலையிலே உறுதிமொழி கூறி இல்லற வாழ்வினை இனிது ஏற்பார்கள். கடலூர் மாவட்டம் தியாகவல்லி கிராமத்தைச் சேர்ந்த திரு பச்சமுத்து, திருமதி சாயவர்ணம் ஆகியோரின் மகனுமாகிய சிவதானுவாகிய நான், மயிலாடுதுறை வட்டம் பரமசிவரம் கிராமத்தைச் சேர்ந்த திரு சொக்கலிங்கம், திருமதி நீலாவரி ஆகியோரின் மகளுமாகிய பார்வதி என்கிற உங்களை இன்று முதல் மனைவியாக்கிக் கொள்ள சம்மதிக்கிறேன். கடலூர் மாவட்டம் தியாகவல்லி கிராமத்தை சேர்ந்த திரு பச்சைமுத்து, திருமதி சாயவர்ணம் ஆகியோரின் மகனுமாகிய சிவதானு என்கிற உங்களை இன்று முதல் கணவனாக்கிக் கொள்ள சம்மதிக்கிறேன். எனது உயிர் உள்ளவரை இனிமேல் எல்லாவற்றிலும் உங்களுக்கு சமோரிமை அளித்து உங்களின் எல்லா சுகதுக்கங்களிலும் பங்கெடுத்துக் கொண்டு நல்ல மனைவியாக இருந்து இல்லறத்தை நடத்துவேன் என உறுதியளிக்கிறேன். நீ சுத்து. பேத்தி எம்மா எப்பா நல்லபடியா இருங்கடா, சந்தோஷமா இருங்க. எவ்வளவு அழகா இருக்கு இந்த இடம். ஒன்ன மாதிரியே. என்னங்க அது? எந்திரிங்க. இந்த இடத்துக்கு நாம இப்படி இருக்கிறதா மரியாதை. ஏது சரியான ஆளுதான். யாராச்சும் பார்த்துட்டு ஏமானையில போய் எந்திரிங்க. ஒண்ணு எழுந்திருக்க முடியாது. இன்னும் என்ன கட்டுப்பாடா? நல்ல நாள் வரட்டும் நல்லா வரட்டும் உங்க வீட்டுல ஏற்கனவே ஒரு வாரம் தள்ளி போட்டாங்க. இங்க வந்தா உங்ககிட்ட பேசிட்டு கூட நேரம் இல்ல, அவ்வளவு கூட்டம். இன்னும் 2 நாள்ல ஏற்பாடு பண்ணிடுவாங்கன்னு போக்கிரி சொல்லியிருக்கான். அந்த நாளுக்காக உன் மனசு என்ன ஏங்கிக்கிட்டு இருக்குங்க எனக்கு தானே தெரியும். உனக்கு ஆசை இல்லையா? நீ என்னமோ என்ன மட்டும் சொல்ற. இப்படியே திருட்டுத்தனமா வந்து எங்க போய் முடிய போகுதோ. யார் வந்தான்னு வரட்டுமே, நமக்கு தான் லைசன்ஸ் கிடைச்சு போச்சே. சும்மா டீ கடையில உட்கார்ந்து கூட்டி வந்து
இப்ப என்ன நஷ்டம் ஆச்சு அவனுக்கு? அவர் பாண்டிச்சேரிக்கு தான் போயிருக்காரு. வர்ற நேரம் தான். அது சரி, உரம் வாங்க பணம் கட்டுதுன்னா என்னாச்சு? சரி சரி, சாயங்காலம் பையன்கிட்ட கொடுத்து சீக்கிரம் வா. கிளம்பு. உனக்கு ஆட்டுக்கால் சூப்பு வச்சு கொடுத்தாதான் சரிப்படுவேன். ஏன் இப்ப சரியில்லையா? முருகா பறிக்க வரேன், ஆட்டுக்கு தலை உடைக்கிறோம். ஒரு மாசத்துக்கு பக்கம் தலை வச்சு படுக்க கூடாது, புரியுத? ஐயோ, அங்க பாரு. இவங்க வந்தா இங்கதான் வரணுமா? வேற இடமே கிடைக்கலையா? சரி, ஓடிப்பா ஓடிப்பா. கல்யாணி பக்கம் ஓடிப்போ. அது யாரு? உங்க ஃப்ரெண்டு தானே? முந்திரி தோப்புக்குள்ள இருந்து முருங்கா பறிச்சுட்டு போறாங்க. ராஸ்கல் இவனால என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டான். அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஏன் சடையாண்டி கட்டிக்காரன் வந்துட்டான் போல் இருக்கு. நீ இங்க உட்காந்துருக்க, போய் வேஷங்களையும் கட்ட வேணாமா? ஒரு சமாகாரம் சரியில்லை, எல்லாம் கத்துக்குட்டி பசங்க. நான் எப்பேற்பட்ட பத்திரக்கோட்டை ராசவேலு, ஆனத்தூர் சீனிவாசன் இவங்களோட எல்லாம் ஆடினவன். இந்த பசங்களோட போய் ஆடணுமா? மானங்கட்ட பசங்க சினிமா பாட்டு போட்டு ஆடி கிடக்குறானுவா. என்ன சராடி பெரியா, சீக்கிரம் கிளம்பு. இப்பயே போனா தானே 4 கருத்து கிடைக்கும். அப்புறம் கருத்து கிடைக்கல கோவத்துல போன வருஷம் எமோஷன் போட்டவன் காதை பிடிச்சி கடிச்சு வச்ச மாதிரி எவனா பிடிச்சி கடிச்சு வச்சிடாத. நீ என்ன கடிச்சிடாத, போடா போடா. வந்துட்டான் வேற. எப்பா அவன் விட்டாலும் இவன் கடிச்சிருவான் போல் இருக்கு. நான் அங்கேயோ போயிடுறேன். ஏம்மா, நீ அது சொல்ல பாரு, அண்ணியும் நம்மளோட கூத்துக்கு வரேன்னு கிளம்புது. போலாட்ட, நான் ரெடி ஆயிட்டேன். நீ போ இப்படி. ஐயே, அதெல்லாம் புதுசா கல்யாணம் ஆனவங்க பாக்குற கூத்தே இல்ல. ஐயோ அத்தை, நான் இது வரைக்கும் கூத்து பார்த்ததே இல்ல. இல்லம்மா, வெளியில ஒரே பனியா இருக்கு. அப்புறம் நாளைக்கு தான் நல்ல சமா வராங்க. அதால நீ சிவதானும் ஊட்ட பத்திரமா பாத்துக்கோங்க. நானும் வரேன். இங்க பாரு, சாப்பாடுலாம் மூடி கிடக்கு, நீனும் சாப்பிடாம கிடக்க, வேற சாப்பிடாம பட்னியா கிடக்கான். நீங்க 2 பேரும் போட்டு சாப்பிடுங்களே. அப்புறம் எதுக்கு நிக்க? கிளப்புங்க போங்க. தலைவகம் வந்தாச்சு. என்ன அருமையான பாட்டு, சீக்கிரம் சீக்கிரம். ஆயா யாரா போக்கிறியா? ஆமா போக்கிறதா, கிளம்பு. அருமையான குத்து நம்ம ஊர் கோயில் இன்னைக்கு. எனக்கு கண்ணாடா தெரியுது. காது கேட்கும்ல. பள்ளி திருமணம். ஐயா வேணாண்டா, நான் ஊட்டுறேன். ஆமாமா, திருட வந்தா பாஞ்சு பாஞ்சு தான் அடிக்க போறேன். கிளம்பு. ஒண்ணு இல்ல, பெரிய மாதிரி அங்கேயே இறக்கிட்டு போயிட்டான் அந்த பஸ்ஸுக்காரன். அந்த ரோட்ல ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்கல்ல, நம்ம மட்டுமா? எல்லாரும் தான் நடந்து வராங்க. வாங்க, ஏன் நின்ட்டீங்க? ஒரு நிமிஷம் அப்படி. எதுக்கு? வணக்கம், நான் கடலூர் பக்கம். அப்படியா? மாயவரத்துல ஹோட்டல் பஸ் எல்லாம் வச்சிருக்காருல்ல, தெரியுமா? அவரோட மருமகன் தானா. என்ன செய்யணும் சொல்லுங்க. மாமா என்ன பத்தி சொல்றேன்னு சொன்னாங்க. என் வைஃப் சார். பார்வதி, ஆமா என்னம்மா இங்கே நிக்கிற? அப்பா அப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. நான் தான் கல்யாணத்துக்கு வந்திருந்தேன். ஆமா ஆமா சார். சீக்கிரம் என்ன விஷயமா என்கிட்ட சொல்லியிருந்தாரு? என் வேலை விஷயமா. நான் எம்எஸ்சி ஜியாலஜி படிச்சிருக்கேன். கவர்மெண்ட்ல ஜியாலஜிக்கு டிமாண்ட் இருக்கான். நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா. சரி, அப்புறமா டீடைல்ஸ் எல்லாம் கொடுங்க. சரி சார். யார் யாருக்கோ செய்யறேன், உங்களுக்கா செய்ய மாட்டேன். சொந்தக்காரங்களை வேற ஆயிட்டீங்க. தேங்க்ஸ் சார். வேலை கிடைக்காம கல்யாணம் பண்ணிட்டேன், ரொம்ப கஷ்டமா இருந்தது சார். உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் நிம்மதி ஆயிடுச்சு சார்.